अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் செமுழி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிகச் சிறந்த பகுதியாக பார்க்கப்படுகின்ற ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அனுசாசன பர்வத்திலே இடம்பெற்றுள்ளது. பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு தர்மங்களையெல்லாம் உபதேசித்தார். எல்லா தர்மங்களையும் கேட்ட யுதிஷ்டராகிய தர்மபுத்திரர், நீர் உபதேசித்த தர்மங்களுக்குள்ளே எது உயர்ந்த தர்மம் என்று நீர் நினைத்திருக்கிறீர் என்று பீஷ்மாச்சாரியரை கேட்க, அப்பொழுது பீஷ்மாச்சாரியர் ஏஷமே சர்வதர்மானாம் தர்மஹ அதிகதமோ மதா என்று இந்த தர்மந்தான் உயர்ந்தது என்று சொல்லுகிற பொழுது பகவானையே காட்டி அவனுடைய திருநாம சங்கீர்த்தனம் அதுவே உயர்ந்தது என்று தெரிவித்தார். அதற்கு சேர் அந்த திருநாமங்களையும் தெரிவிக்கிறார். அதுதான் சஹஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். இதுவும் கூட ரிஷிபி பரிகீதானி என்று ரிஷிகளாலே சொல்லப்பட்டவை, கவுடானி என்று அவைகளெல்லாம் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை விளக்குபவை. அதையெல்லாம் தானி வக்ஷியாமி, அவற்றை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று தான் ஆரம்பித்து அவரும் சொன்னார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த திருநாமங்கள் அனைத்தும் பகவானுடைய பெருமைகளை, பகவானுடைய குணங்களை, பகவானுடைய அவதார சேஷ்டிதங்களை பலவாறு விளக்கும்படியாக அமைந்திருக்கின்றபடியினாலே அவற்றுக்கெல்லாம் மிக அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 946வது திருநாமமான ஜனனஹா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். ஜனனஹா என்றால் பிறப்பிப்பவர் என்பதுதான் பொருள், ஜனிக்கச் செய்பவர். அதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார். ஜந்தூன்னு ஜனயன்னு ஜனனஹா, பிராணிகளையெல்லாம் படைக்கிறார். உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளையும் அவர் படைப்பவர் அவர்தானே. ஆகையினாலே ஜனனஹா என்பது அவருக்கு திருநாமம் என்பதாக காட்டினார். பொழுது பராசர பட்டருடைய வியாக்கியானம் அதில் இதுவரை, அதாவது இந்த 945வது திருநாமம் வரை அவர் கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை சொல்லுகிறது என்று வியாக்கியானம் பண்ணி கொண்டு வந்தார். பல திருநாமங்கள் அத்தனையும் கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை சொல்லுகிறது என்று பல திருநாமங்களுக்கு தொடர்ச்சியாக வியாக்கியானம் பண்ணி கொண்டு வந்தார். இப்பொழுது இந்த திருநாமத்திற்கு ஒரு சின்ன அவதாரிக்கை சாதிக்கிறார். அத சர்வ பகவத் வியாபாராணாம் பிரயோஜனம். இனிமேல் கொண்டு என்ன சொல்லப்படுகிறது என்னால், எம்பெருமானுடைய செயல்களுக்கு பயன் சொல்லப்படுகிறது. அதாவது பல செயல்களை செய்கிறான் எம்பெருமான். எம்பெருமானுடைய எல்லா செயல்களுக்கும் உண்டான பயன் என்ன என்பது கூறப்படுகிறது இனி வரக்கூடிய திருநாமங்களிலே என்று ஆரம்பித்தார். அதில் இது முதல் திருநாமம். இந்த 946வது திருநாமம் ஜனனஹா என்பது. அதற்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார் என்றால், தது அனுபவ க்ஷமகரண யுக்தான் அந்யானபி ஜனயதீதி ஜனனஹா. அதாவது அந்யானபி, இப்போ கீழே எல்லாம் பக்தர்களை பற்றின விஷயமாக வந்தது. முக்கியமான பக்தன் அந்த இடத்திலே கஜேந்திரன் என்று பார்த்தோம். இப்பொழுது அந்யானபி என்கிறார். பக்தர்கள் அல்லாதவர்களுக்கும் கூட பகவான் என்ன பண்ணுகிறான்,
கரணகலேபரங்களை கொடுக்கிறான். சரீரம் இந்திரியம் முதலானவற்றை கொடுக்கிறான். எப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு சரீரம் இந்திரியம் முதலியவற்றை கொடுத்தானோ அதுபோலவே பக்தர்கள் அல்லாதவர்களுக்கும் சரீரம் இந்திரியங்களை கொடுக்கிறான். எதற்காக என்று கேட்டால் அதை சொல்லுகிறார், தன்னை அனுபவிப்பதற்கு உரிய உடல் இந்திரியங்கள் முதலியவற்றை அவர்களுக்கும் கொடுத்து பிறக்கும்படி செய்கிறான், பிறப்பிக்கிறான். அதுதான் ஜனனஹா. பக்தர்கள் அல்லாதவர்களும் தம்மை வந்து அனுபவிக்கட்டுமே என்று நினைத்துத்தான் கொடுக்கிறான். ஆனால் அதை அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். அது உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுடைய தவறே தவிர பகவானுடைய தவறு அல்ல என்பதுதான் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அவர்களுக்கு பகவான் ஒரு சுதந்திரத்தன்மையை கொடுத்து விடுகிறான், சுவாதந்திரியம் கொடுத்து விடுகிறான். நீ என்ன வேணா செய் என்று சுதந்திரம் பகவானே கொடுத்து விடுகிறான். பகவான் கொடுத்த சுதந்திரத்தை கொண்டு நல்லது செய்தால் நல்லது நடக்கிறது, தீயது செய்தால் நரகத்திலே விழுகிறார்கள் என்று அப்படித்தான் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த திருநாமத்திலே காட்டுகிறார். தன்னை அனுபவிப்பதற்கு உரிய உடல் இந்திரியங்கள் முதலியவற்றோடு அந்த மற்றவர்களையும் பிறக்கும்படி செய்கிறார். ஆகையினாலே அவருக்கு ஜனனஹா என்பது திருநாமம் என்று பராசர பட்டர் இந்த திருநாமத்திற்கு வியாக்கியானம் பண்ணினார். அடுத்தது சத்யதந்த தீர்த்தர் இந்த திருநாமத்திற்கு வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது ஜனயதீதிவா ஜனம் நயதீதிவா ஜனனஹா இரண்டு அர்த்தங்களை காட்டுகிறார். ஜனயதி இது ஜனனஹா, அதுதான் கீழே ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின அர்த்தத்தான் அப்படியே இவர் வேறு சொல்லாலே காட்டுகிறார். ஜனங்களை பிறக்கச் செய்பவர். அவர் ஜந்தூன் ஜனயத்தின்னு சொன்னார், இவர் ஜனயத்தின்னு பொதுவாக சொன்னார். ஜனம் ஜனயதி என்று அப்படி ஒரு அர்த்தம் சொன்னார். அல்லது இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார், ஜனம் நயதீதி ஜனனஹா, அந்த ஜனங்களை வழிநடத்துபவர். பகவான் தான் எல்லாரையும் வழிநடத்துகிறான், ஆகையினாலே இவருக்கு ஜனனஹா என்று பெயர் என்று அப்படியும் ஒரு அர்த்தத்தை காட்டினார் சத்யசந்த தீர்த்தர். அடுத்தபடியாக 947வது திருநாமம் என்னன்னா ஜனஜன்மாதிகி. ஜனனோ ஜன ஜன்மாதிகி என்று நாம் அனுசந்திக்கிறோம் அல்லவா. ஜன ஜன்ம ஆதிஹி என்னால் என்ன, ஜனஸ்ய ஜனிமதா ஜன்ம உத்பவா. ஜனஜன்மாதிகி என்னால் என்ன, ஜனங்களுடைய ஜன்மத்திற்கு ஆதியாய் இருப்பவர், அதாவது ஜனங்களுடைய உற்பத்திக்கு காரணமானவர். இந்த அர்த்தத்தைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார். ஜனஸ்ய ஜனிமதா ஜன்மஹா, ஜன்மன்னா என்ன, உத்பவா, தஸ்ய ஆதிஹி, ஆதிஹி என்னால் என்ன, மூல காரணம். இது ஜனஜன்மாதிஹி, ஜனங்களுடைய உற்பத்திக்கு அவர் காரணமாயிருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். ஆனால் பராசர பட்டர் பகவானுடைய செயல்கள் அதனுடைய பயன்கள் சொல்லப்படுகிறது என்று கீழ்த்திருநாமத்திலிருந்து தொடங்கினார் அல்லவா. அதனால் இப்போ கீழ்த்திருநாமத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜனங்கள் தன்னை வந்து அடிபணியாத ஜனங்களுக்கும் கூட இந்திரியங்களையும் சரீரத்தையும் கொடுத்து அவர்கள் தன்னை அடிபணியட்டும் என்று நினைத்திருக்கிறான் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஜனஜன்மாதிகி என்கிற இந்த திருநாமத்திற்கு அவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், தேஷாம் ஜனானாம் ஜன்மனஹா ஆதிஹி நிர்மிதம் பிரயோஜனமிதி ஜனஜன்மாதிஹி. அதாவது இப்போ கீழே தன்னைக்கு அடியவர்கள் அல்லாதவர்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்களும் கூட எப்படின்னா பிறப்பிற்கு தாமே பயனாக இருப்பவர். அவர்களுடைய பிறப்பிற்கும் பகவான் தான் பயன். ஆனால் அதை அவர்கள் உணரவில்லை. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவர்கள் உணரவில்லை என்பதுதான் குறையே தவிர அவர்கள் பகவானை அடைதல், பகவானை போய் பற்றுதல், பகவானுக்கு தொண்டு செய்தல், இதுதான் அவர்களுடைய பிறப்பிற்கும் காரணம் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த ஜனஜன்மாதிகி என்கிற இந்த இடத்துல ஆதிகின்னா அது பிரயோஜனம் என்கிற அர்த்தத்தில் வைத்து அப்படி ஒரு அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டுகிறார் என்று நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக ஜனஜன்மாதிகி என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, ஜனானாம் ஜன்மாதிகி யஸ்மாத் இதி ஜனஜன்மாதிகி. எவனொருவனிடத்திலிருந்து ஜனங்களுக்கெல்லாம் இந்த பிறப்பு என்கிறது உண்டாகிறதோ அவன்தான் ஜனஜன்மாதிகி. ஆதிசங்கரர் காட்டின அதே அர்த்தத்தை வேறு சொல்லாலே காட்டுகிறார். ஜீவர்களுடைய பிறப்புகளை உண்டாக்குபவர்
என்பதாக ஜனஜன்மாதிகி என்கிற இந்த திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 948வது திருநாமம் பீமஹா என்பது. பீமஹா என்னாலுன்னா பயங்கரமானவர் அப்படின்றது தான் பீமஹா என்கிற சப்தத்திற்கு நேரடியான பொருள். ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன காட்டுகிறார் என்னால் பயஹேத்துவாத்து பீமஹா என்று காட்டுகிறார். எல்லாருடைய பயத்துக்கும் காரணமானவர். உண்மையிலே பகவான் என்று ஒருவன் இருக்கிறான் என்கிற பயத்திலே தான் ஏதோ சில பேராவது ஒழுங்காக இருக்கிறார்கள். நம்மை தண்டித்து விடுவானோ என்ற பயத்திலே சில பேராவது நல்ல வழியிலே செல்லுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கு பக்தி என்று சொல்லலாம், சில பேருக்கு பயம் என்று சொல்லலாம். ஏன் வேதமே கூட என்ன சொல்லுகிறது? பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. என்ன சொல்லுகிறது? பகவானிடத்தில் இருக்கிற பயத்தினாலே தான் சூரியன் சரியான சமயத்திலே உதிக்கிறான், காற்று தனக்குரிய காலத்திலே வீசுகிறது, அக்னி தனக்குரிய காலத்திலே வெப்பத்தை உண்டாக்குகிறது. எல்லாம் பகவானிடத்தில் இருக்கிற பயம் காரணமாகத்தான் தேவர்கள் கூட இயங்குகிறார்கள் என்று அப்படி காட்டியிருக்கிறது வேதம். அதனால் எல்லாருடைய பயத்திற்கும் காரணமானவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் ஆதிசங்கர பகவத்பாதர். பராசர பட்டர் என்ன அர்த்தம் காட்டுகிறார்னா, ஏவம் வித மகானுகிரவ விமுகானாம் பீமஹா கர்ப்ப நரகாதி ஹேதுஹு. பீமஹான்றதுக்கு என்ன சொன்னார்? கீழே பகவானுடைய செயல்களை சொல்லி கொண்டு வருகிற பொழுது பகவானை பற்றாதவர்கள் என்று சில பேர் சொன்னார் அல்லவா? அவர்களுக்கு என்ன பண்ணுறான்? ஏவம் வித மகானுகிரகம், இப்படி அவர்களுக்கும் சரீரம் முதலானவற்றை கொடுத்து அனுகிரகம் பண்ணுகிறான் பகவான். ஆனால் அந்த அனுகிரகத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் எம்பெருமானை குறித்து அவர்கள் தங்களுடைய முகத்தையே திருப்பாமல் இருக்கார்களே, அவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? பீமஹா பயங்கரமானவனாய் இருந்து கொண்டு என்ன பண்ணுகிறான்? அவர்களுக்கு கர்ப்ப நரகாதி ஹேதுகு, அவர்களை மறுபடியும் கர்ப்பத்திலே தள்ளுகிறான், அல்லது அவர்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிறான். மறுபடியும் அவர்களுக்கு பிறவியை கொடுக்கிறான் அல்லது நரகத்தை கொடுக்கிறான். அதனால பீமஹா அப்படி பயங்கரமான நரகத்தை, பயங்கரமான பிறவிகளை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறான் என்று இப்படி பொருள் கொள்ளலாம் என்பதாக பராசர பட்டர் அர்த்தம் காட்டினார். அடுத்தபடியாக பீமஹா என்கிற சப்தத்திற்கு சத்யதந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது பீமஹா பயங்கரஹா என்றே அர்த்தம் காட்டினார். பயங்கரஹா என்னால் மிகவும் பயங்கரமானவர், அது நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளையே காட்டினார். இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார் பீமஹா என்கிறதுக்கு பிராண ஆதாரகா வா என்று. பிராணன்களுக்கெல்லாம் ஆதாரமாய் இருப்பவர். அதான் உலகத்திலே அனைத்து பொருள்களுக்கும் ஆதாரமாய் இருக்கிறவன் யார் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தானே, விஷ்ணு தானே. ஆயினாலே அந்த விஷ்ணுவான பகவான், அவனை குறித்த ஸ்தோத்திரம் ஆகினாலே இதில் பீமஹா என்கிற சப்தத்தாலே அனைத்து பிராணிகளுக்கும் அவர்களுடைய பிராணன்களுக்கு ஆதாரமாயிருப்பவர் ஆகினாலே அவருக்கு பீமஹா என்கிறது திருநாமம் என்பதாக இப்படி அர்த்தம் காட்டினார். ஆஹா, பகவானுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆச்சாரியர்கள் மூவர், இந்த இடத்துல நாம் மூவருடைய வியாக்கியானத்தை பார்க்கிறோம். மூவரும் ஓரொரு விதமாக அழகான அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள். இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ